ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு தேவையான அடிப்படை ஜோதிட விஷயங்களை நம்ம வீடியோக்களை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாங்கிற அளவுக்கு தான் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் எல்லாருமே ஃபோன் பண்ணியும் மற்ற தகவல்கள் மூலமாகவும் நம்மளை ஃபோன் பண்ணியும் பாராட்டிட்டு இருக்காங்க. அதுவே நமக்கு கிடைத்த வெற்றி எப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது பொதுவாக எந்த ராசிக்காரங்க எந்த கடவுளை வணங்குறது அப்படின்னு ஒரு கேள்வி. இது ஒரு சாதாரண சப்ஜெக்டாக இருந்தால் கூட இதை வச்சுக்கிட்டு நம்ம தவறான தகவல்கள் சொல்லக்கூடாதுங்கிறதுனால இந்த விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம். மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 12 ராசிகளில் சூரியனுக்கு சிம்மம் மட்டும் ஒரு வீடு, சந்திரனுக்கு கடகம் மட்டும் ஒரு வீடு, மற்ற 5 கிரகங்களுக்கு ராகு கேதுக்களை தவிர மற்ற எல்லா கிரகங்களுக்கும் 2 வீடு. ராகுக்கும் கேதுக்கும் சொந்த வீடு கிடையாது. அதனால் இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மேஷராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபடலாம், எந்த கடவுளை வழிபட்டால் அவங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறது பொதுவான கேள்வியாக இருந்தால் கூட மேஷம் அப்படின்னு வந்தாலே அது செவ்வாயுடைய ராசி தானே. மேஷம் அப்படிங்கிறது மலைப்பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போ மேஷராசிக்காரர்கள் அத்தனை பேரும் முருகனை தான் வழிபடணும், மேஷராசிக்காரர்கள் முருகனை தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மேஷராசிக்காரங்க முருகனை மட்டும்தான் வழிபடணுமா, மற்ற கடவுள்களை வழிபடக்கூடாதா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக முருகனை வழிபடணும், தப்பு இல்லை. ஆனால் மேஷராசிக்கு உரிய கிரகமான ராசியாதிபதி அல்லது லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த கடவுளை வழிபடுறது ரொம்ப நல்லா இருக்கும். உதாரணமாக மேஷராசிக்கு உரிய கிரகம் செவ்வாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் முருகனை வழிபடணும். மற்ற நிலையில் இருந்தீங்கன்னா முருகனை வழிபட்டால் அது பெரிய அளவுக்கு பலன் கொடுக்காது. உங்கள் ராசியில் என்ன கிரகம் இருக்குங்கிறத பார்த்தும் வழிபடணும். அப்போ மேஷராசியில் பிறந்து அவங்களுக்கு செவ்வாய் நல்லா இருந்தால் அவங்க முருகனை வழிபடலாம். இது முதல்ல எடுத்துக்கோங்க. அடுத்தது ரிஷபராசியில் பிறந்தவங்க என்ற தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ராசிக்கு உரிய கிரகம் என்ன அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ ராசிக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் அப்படிங்கும்போது எந்த சுக்கிரனை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது ரங்கநாதரை வழிபடலாம். இந்த ரங்கநாதரை யார் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருமே ரங்கநாதரை வழிபடலாமா அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசியில் பிறந்து ரிஷபராசிக்கு உரிய கிரகமான சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் பாதகஸ்தானத்திலையோ இல்லை வேறு இடங்கள்லையோ இருந்ததுன்னா நீங்கள் ரங்கநாதரை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அது பயனை கொடுக்காது. அதனால் உங்களோட ராசிக்குரிய சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும் நீங்கள் ரங்கநாதரை வழிபடுறது ரொம்ப நல்லது. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு உரிய கிரகம் புதன். மிதுனம்ங்கிறது இரட்டை ராசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ மிதுன ராசிக்கு உரிய கிரகம் புதன் அப்படின்னு பார்த்துட்டோம். புதன் எந்த கடவுளை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் பெருமாளை தான் குறிக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வெங்கடேச பெருமாளை நீங்கள் எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெங்கடேச பெருமாள் என்ன நிலைமையில் இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்காக நீங்கள் மிதுன ராசியில் பிறந்து புதன் நல்ல நிலையில் இருந்தால்னா மறைவிடங்களில் இல்லாமல் இல்லை கெட்ட கிரகங்களோட சேர்க்கை இல்லாமல் நல்ல நிலையில் இருந்தால் நீங்கள் வெங்கடேச பெருமாளை வழிபடலாம். அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அப்படி இல்லாமல் புதன் வேறு நிலைகளில் கெட்டு போயிருந்தால் நீங்கள் வெங்கடேச பெருமாளை வழிபடும்போது ஏன் பெருப்பாளை வழிபடும் போதே உங்களுக்கு பெரிய அளவுக்கு பலன் கொடுக்காது. குறிப்பாக திருப்பதி போனால் கூட பெரிய அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காதுங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமான விஷயமா இருக்குது. அடுத்து கடகராசியில் பிறந்தவங்க எந்த கடவுளை வழிபடலாம் அப்படின்னு எடுப்பாங்க. கடகராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக வழிபட வேண்டிய தெய்வம் கடகராசிக்கு உரிய கிரகம் எது அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் தான். அப்போ சந்திரன் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா பெண் தெய்வத்தை குறிக்கிறது. பெண் தெய்வம்ங்கிறது பார்வதிங்கிற வடிவத்தில் எங்கெங்கே சாமி இருக்கோ இல்லை பார்வதியை குறிக்கக்கூடிய வெவ்வேறு பெயர்களில் உள்ள அம்மனையும் வழிபடுவதற்கு உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். பொதுவாக பெண் வடிவங்களில் உள்ள தெய்வங்களை வழிபடுறது எல்லாருக்குமே நல்ல பலனை கொடுக்கும்னா கூட கடகராசிக்கு உரிய தெய்வமே பெண் தெய்வமாக இருக்கிறதுனால பெண் தெய்வத்தை வழிபடுறது, பார்வதியை வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் கடகராசியில் பிறந்திருந்தீங்கனாலே உங்களுக்கு சந்திரன் ஆட்சியாக போகிறதுனால மிகப்பெரிய பாதிப்பு இருக்காதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து சிம்ம ராசியில் பிறந்தவர்கள், சிம்ம ராசியில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் தானே. அப்போ சூரியன் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு சூரியனுக்கு உரிய கிரகம் சிவன். நம்ம அப்படி தானே பார்க்குறோம். தந்தைக்கான கிரகமும் சூரியன் தான். அப்போ சூரியன் துலாம் ராசியில் நீச்சம் அடைந்திருந்தால் உங்களுக்கு சிவனை வழிபடுவதனால என்ன பலனாவது கிடைக்குமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பலன் கிடைக்காது. அதனால் சூரியனை வழிபடுவதா வேணாமாங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும். அடுத்தது சூரியன் 6, 8, 12 போன்ற மறைவிடங்களில் இல்லாமல்
நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா, அதாவது சூரியனுக்கு 3ஆம் இடத்தை கூட பகை இடமாக கருத வேணாம், அது உங்களுக்கு நல்ல இடம்தான். அதே சமயத்தில் சிம்ம ராசி சிம்ம லக்னம்னு வரும்போது 3ஆம் இடம் துலாம் அப்படின்னு வரும்போது அது வந்து நீச்சம் ஆயிடுது இல்லையா? அதனால் நீச்சத்தை மட்டும் மறந்துட்டு மற்ற சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 3, 6, 10, 11 இது போகிற இடங்களில் சூரியன் இருந்ததுன்னா நீங்கள் சிவனை வழிபடுவது உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். மற்ற எல்லாருக்குமே சிவனை வழிபடுறது வந்து சரியாக வருமா அப்படிங்கிறத பார்த்து தான் வழிபடணும். அதனால் இந்த ராசிக்கு இந்த கடவுள் அப்படிங்கிறதே வந்து ஒரு தவறான கான்செப்ட்டு. உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்குன்னு சில கிரகங்கள் எது வலிமையாக இருக்குது, எது நல்ல நிலைமையில் இருக்குது, எந்த கிரகம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னு பார்த்து வழிபடுறது தான் நல்லாயிருக்கும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசிக்கு எந்த கடவுளை வழிபடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு உரிய கிரகம் வந்து புதன். புதன் வந்து உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் கன்னி ராசியில் பிறந்து புதன் நல்ல நிலைமையில் இருந்தால் நீங்கள் வந்து பெருமாளை வழிபடலாம். உதாரணமாக நீங்கள் திருப்பதி கோயிலையும் வழிபடலாம், அந்த மாதிரி உப்பிலியப்பன் கோயிலை வழிபடலாம். அந்த மாதிரி பெருமாள் வந்து என்ன நிலைமையில் இருக்காரோ அவர்களை பார்த்து நீங்கள் வழிபடலாம். அதே சமயத்தில் கன்னி ராசியில் பிறந்து புதன் வந்து நல்ல இடங்களில் இல்லைன்னா கூட மற்ற பாவ கிரகங்களோட சேர்க்கை பெற்றிருந்தாலும் உங்களுக்கு வந்து பெருமாள் வழிபாடு எந்த அளவுக்கு கை கொடுக்குங்கிறத ரொம்ப யோசித்து தான் பார்க்கணும். அதனால் கன்னி ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருமே பெருமாளை வழிபடுறது அப்படிங்கிறது மேக்சிமம் சரியாக வராதுங்கிறத உணர்ந்துக்கிட்டு மற்ற விஷயங்களை பார்க்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு துலாம் ராசிக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் தானே. இந்த சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் நீங்கள் வந்து ரங்கநாதரை வழிபடலாம், அனந்த பத்மநாப சாமியை கூட வழிபடலாம். அதாவது சயன திருக்கோல பெருமாளை வந்து நீங்கள் பெரிய அளவுக்கு வழிபடலாங்கிறது உண்மை. நீங்கள் வந்து துலாம் ராசியில் பிறந்திருந்தாலும் சுக்கிரன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6, 8, 12 மறையிறதுங்கிறது ரொம்ப விசேஷம்தான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எல்லா கிரகமும் 6, 8, 12 மறைஞ்சதுன்னா அது வந்து பலன் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சுக்கிராச்சாரியார் வந்து மறைந்த இடங்களில் அதிக பலனை கொடுப்பார் அப்படிங்கிறத ரொம்ப கவனிக்கணும். சுக்கிரன் வந்து பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடங்களில் இருந்தாலோ அல்லது சுக்கிரன் வந்து பகை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்திலேயோ சிம்மத்திலேயோ இருந்தால் உங்களுக்கு பெருமாள் வழிபாடு பெரிய அளவுக்கு கை கொடுக்காது. இதையெல்லாம் பார்த்து தான் துலாம் ராசியில் பிறந்தவங்க வந்து சுக்கிரனை வழிபடணுமா பெருமாளை வழிபடணுமா எந்த பெருமாளை வழிபடுறதுங்கிறத நீங்கள் நல்லா முடிவு பண்ணணும். அதுக்கு அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் தான். ஏற்கனவே மேஷ ராசிக்கு உரிய கிரகமும் செவ்வாய் தான் பார்த்தோம். அதே போல் இங்கே விருச்சிக ராசிக்கு உரிய கிரகமும் செவ்வாய் தான். ஆனால் அங்கே இருக்கிற செவ்வாய்க்கு வேறு பவர், இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு வேறு பவர். அப்போ விருச்சிக ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேரும் முருகனை வழிபடலாமாங்கிறத விட முருகனை விட அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பு தரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது விருச்சிக ராசியில் நீங்கள் பிறந்து செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தால் உங்களுக்கு அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு கை கொடுக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அதுக்காக முருகனை வழிபடக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. மேஷத்தில் விட வந்து விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க வந்து அவங்களுக்கு முருக வழிபாடை விட அம்மன் வழிபாடு கை கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்ச விஷயம். அதுவும் எந்த மாதிரி அம்மன் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிகம் அப்படின்னு பார்த்தாலே நீங்கள் இந்த கிணறு, பாழடைந்த இடம், இந்த மாதிரி இடங்கள்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள் அதை விட்டு வந்து கொஞ்சம் நீர்நிலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மாதிரி அம்மன்களை வழிபடும்போது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்கிறது தான் இந்த இடத்துல நாம் சொல்ல வரோம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி அப்படின்னு பார்க்கும்போது தனுசுக்கு உரிய கிரகம் வந்து குரு. அப்போ அந்த குரு அப்படின்னு வரும்போது நீங்கள் எந்த கடவுளை வழிபடுறது அப்படின்னு பார்க்கும்போது குரு அப்படின்னாலே தட்சிணாமூர்த்தியை தான் வழிபடணும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வழிபாடு. ஆனால் நீங்கள் வந்து தனுசு ராசியில் பிறந்தாலும் குரு நல்ல நிலைமையில் இருக்குதா அப்படிங்கன்னு பார்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தனுசு ராசியில் பிறந்து குரு வந்து கேந்திராதிபத்திய தோஷம் இல்லாமல் இருந்தால், அதாவது வந்து தனுசு ராசி தனுசு லக்கணமாகவே இருந்து கேந்திரங்களில் வந்து இல்லாத பட்சத்திலையும் குரு வந்து நீச்சமாகாத பட்சத்திலையும் குரு 6, 8, 12 மறையாத பட்சத்திலையும் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடை மேற்கொள்ளலாம். அதே போல் கோயில்கள் பார்த்திங்கன்னா சில இடங்களில் மெயின் ரோட்டில் இருக்கும், சில இடங்களில் ஒதுக்குப்புறமாக இருக்கும், சில இடத்துல டேர்னிங்கில் இருக்கும். அந்த மாதிரி திரும்பக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள் அங்கே உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது உங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்கும். அதாவது வந்து குரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்ல கை கொடுக்கும். மற்ற எல்லாருக்குமே கை கொடுக்குமா அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வரக்கூடாது. அதே போல் அடுத்து வந்து மகர ராசியை பார்க்க போகிறோம். மகர ராசி அப்படின்னு பார்க்கும்போது மகரத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சனி தான். அப்போ சனிக்கு உரிய கோயில் எதுனா, சனிக்கு உரிய கோயில் சனியே நம்ம போய் சென்று வழிபட மாட்டோம். இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னா, இந்த பெருமாள்களுக்குள்ள வித்தியாசங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. அதனால் இந்த இடத்துல நீங்கள் யாரை வழிபடணும் அப்படின்னு பார்க்கும்போது
பெருமாளை தான் வழிபடணும். ஆனால் எந்த பெருமாளை வழிபடுறது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நரசிம்மரை வழிபடுறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய அளவுக்கு கை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். சனிங்கிறதுனாலே நீங்கள் சனி பகவானை மட்டுமே வழிபற்ற முடியாது. அப்போ சனி ஈஸ்வரனையும் வழிபட முடியாது. அப்போ நீங்கள் மகர ராசி மட்டும் இல்லை, கும்பராசிக்காரர்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நரசிம்மரோட வழிபாடு தான் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அதே சமயத்தில் மகர ராசியிலையும் கும்பராசியிலையும் பிறந்தவர்களுக்கு சனி வந்து என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சனி பொதுவாக 3, 6, 11 இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அவர் லக்னாதிபதியாக இருந்து 6ஆம் இடத்துல மறையிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. அப்புறம் ஆட்சி பெற்றிருக்காரா, உச்சம் பெற்றிருக்காரா, இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் எந்த கடவுளை வழிபடுறது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு அடுத்தது மீனராசி. மீனராசியில் பிறந்தவர்களுக்கும் மீனராசிக்கு உரிய கிரகம் வந்து குருவுக்கு உரிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்திங்கிறதுனால நீங்களும் தட்சிணாமூர்த்தி வழிபாடை மேற்கொள்ளலாம். ஆனாலும் ஒரு சில கண்டிஷன் அப்ளை மாதிரி இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனராசியில் நீங்கள் பிறந்து குரு வந்து உங்கள் ஜாதகத்தில் கேந்திராதிபத்திய தோஷம் இல்லாமல், உங்கள் லக்கணத்துக்கு கேந்திரங்களில் இல்லாமல் நல்ல இடங்களில் இருந்தாலோ, இல்லை நீச்சம் பெற்று இருக்காங்களோ, 6, 8, 12 மறையாமல் இருந்தாலோ உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ நம்ம பொதுவாக வந்து எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த கடவுள்களை வழிபடலாங்கிறத நம்ம எல்லோரும் ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் உங்கள் ராசிக்குரிய கிரகம் என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வழிபடும் போது தான் அது உங்களுக்கு கை கொடுக்குமா கை கொடுக்காதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா பிறந்த ஊர்லேயே அங்கேயே படித்து அங்கேயே வேலைக்கு போய் அங்கேயே நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. சில பேர் வெளியூர் போய் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வாழ்க்கையை உயர்த்திப்பாங்க. சில பேருக்கு கிராமத்தில் அவங்க பிறந்த ஊரில் இருந்தாலும் முன்னுக்கு வர முடியாது, வெளியூரில் போனாலும் முன்னுக்கு வர முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குல்ல. அதனால் அவங்கவுங்களுக்கு பொதுவாக அந்த ஜாதக அமைப்பு இருக்குது. அதனால் இந்த ராசியில் பிறந்திருக்காங்கங்கிற ஒரே காரணத்தினால இவங்க பூரா வந்து இந்த சாமியை வழிபடணும், இந்த நவரத்தினங்களை அணிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான கணக்கு. அது சரியாக வராது. இப்போ ஒரு ஊரில் இருக்கிறவங்க பூரா ஒரே கேரக்டரில் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சில விஷயங்களில் அவங்க எல்லாருக்கும் ஒரே தாட் இருக்குமே தவிர எல்லா விஷயங்கள்லையும் இருக்க முடியாது. அதனால தான் என்ன பண்ணணும்னா, இந்த ராசிக்கு இந்த கிரகம் உரிய கிரகம், இந்த கிரகத்துக்கு இந்த கடவுள் உரித்த கடவுளுங்கிறது உண்மை. அது நமக்கு பலன் தருமா பலன் தராமான்னு பார்க்காம அந்த கிரகம் நமக்கு அந்த கடவுளும் நமக்கு பலன் தருமா பலன் தராதாங்கிறத யோசித்து பார்க்காம கண்மூடித்தனமாக அதை பின்பற்றினோம்னா நமக்கு நல்ல விளைவு வராது. ஏன்னா இதை யோசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். சாதாரணமாக அவங்கவுங்களுக்கு விருப்ப கடவுளை வணங்குறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த விஷயத்தில் உங்களுக்கு தெளிவு இருக்கும். அதனால் எந்த ராசிக்கு எந்த கடவுளை கும்பிட்றதுங்கிறத விட எதெல்லாம் கும்பிடணுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வணங்கினா நல்லது. இல்லாட்டி உங்கள் மனத்துக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ, எது விருப்ப கடவுளோ, எங்கே போனால் உங்களுக்கு பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்குதோ அந்த கடவுளை வணங்கிக்கலாம். அதனால் ரொம்ப போட்டு மண்டையை குழப்பிக்க வேணாம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.